அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 மற்றும் குரூப் 2-2A ப்ரிலிம்ஸ் தேர்விற்காக பொதுத்தமிழ் பகுதியிலிருந்து தினசரியாக 30 கேள்விகளுக்கான விடைக்குறிப்புகளை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய வீடியோவில் பொதுத்தமிழ் பகுதியிலிருந்து 30 கேள்விக்கான விடைக்குறிப்புகளை பார்க்கலாம். இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துக்காங்க. அதே போல் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. எக்ஸாம் ரிலேட்டடான மோர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, சரியான இணையை தேர்வு செய்க. சோமன், சோமன்னா சந்திரன் என்று பொருள். கானம்னா பொன் என்று பொருள். முனிவுனா சினம் என்று பொருள். விழுப்பம்னா பெருமை சிறப்பையும் குறிக்கும். அப்போ இங்கே சரியான இணை 1, 2, 3, 4. கேள்வி 2, மரபு பிழைகளை நீக்குக. அப்போ இங்கே மரபு பிழைகளை நீக்கி சரியானதை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. எருது எக்காலம் இடும். கேள்வி 3, பிரித்து எழுதுக. சின்னால், சின்னால் எவ்வாறு பிரிக்கலாம்? சில கூட்டல் நாள். சரி, சின்னால் எவ்வாறு பிரிக்கலாம்? சில் கூட்டல் நாள்னு பிரிக்கலாம். சின்னால் எவ்வாறு பிரிக்கலாம்? சில் கூட்டல் நாள். கேள்வி 4, பிரித்து எழுதுக. நன்னூல், நன்னூலை எவ்வாறு பிரிக்கலாம்? நன்மை கூட்டல் நூல். கேள்வி 5, நீடுதுயில் நீக்க பாட வந்த நிலா என்ற தொடரால் அழைக்கப்பெறுபவர் யார்? நீடுதுயில் நீக்க பாட வந்த நிலா என்ற தொடரால் அழைக்கப்பெறுபவர் பாரதியார். கேள்வி 6, 5 இலக்கணம் பேசும் நூல் எது? 5 இலக்கணம் பேசும் நூல் வீரசொலியும். வீரசொலியத்தின் ஆசிரியர் யாருன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேள்வி 7, பிரித்து எழுதுக. வெற்றிலை, வெற்றிலை எவ்வாறு பிரிக்கலாம்? வெறுமை கூட்டல் இலை. கேள்வி 8, வேளாண் வேதம் என அழைக்கப்படுவது, வேளாண் வேதம் எனப்படுவது நாலடியார். நாலடி 400 என்று அழைக்கப்படுகிறது நாலடியார். கேள்வி 9, வீரயுக பாடல்கள் என்ற சிறப்புக்குரிய நூல் எது? வீரயுக பாடல்கள் என்ற சிறப்புக்குரிய நூல் சங்க இலக்கியம். கேள்வி 10, சரியான இணையை தேர்வு செய்க. நலவென்பவன் ஆசிரியர் புகழேந்தி புலவர். சரி. நைடதத்தின் ஆசிரியர் அதிவீரம பாண்டியன். சரி. அறநெறிச்சாரம் நூலின் ஆசிரியர் முனைப்பாடியார். சரி. சகலகலா வள்ளிமாலை நூலின் ஆசிரியர் கம்பரனா? கிடையாது. சகலகலா வள்ளிமாலை நூலின் ஆசிரியர் குமரகுருபரர். அப்போ இங்கே சரியான இணை 1, 2, 3 சரியாக இருக்குது. கேள்வி 11, பிரித்து எழுதுக. காட்டுக்கோழி, காட்டுக்கோழி எவ்வாறு பிரிக்கலாம்னா காடு கூட்டல் கோழி. கேள்வி 12, மருத நிலத்தின் நந்தா விளக்கம் என்னும் அடைமொழியால் வழங்கும் நூல் எது? மருத நிலத்தின் நந்தா விளக்கம் எனும் அடைமொழியால் வழங்கும் நூல் பள்ளு. கேள்வி 13, குட்டி தொல்காப்பியம் என கூறப்படும் நூல் எது? குட்டி தொல்காப்பியம் என கூறப்படும் நூல் இலக்கண விளக்கம். கேள்வி 14, பொருந்தாதது எது? கவி ராட்சசன் என்று அழைக்கப்படுபவர் கம்பரானா? கிடையாது. கவி ராட்சசன் என்று அழைக்கப்படுபவர் ஒட்டக்கூத்தர். கம்பர்னா கல்வியில் பெரியவர் கம்பர். கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் கவிப்பாடும் எனும் சிறப்புக்குரியவர். வாக்கீசர் என்று அழைக்கப்படுவர் திருநாவுக்கரசர். சரி. திவ்ய கவி என்று அழைக்கப்படுபவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். சரி. பாவலர் மணி தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த். ரெண்டுமே வாணிதாசன் தான். பாவலர் மணி தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் வாணிதாசன். இப்போ இங்கே பொருந்தாதது ஆப்ஷன் ஏ. கவிராட்சசன் கம்பர் வராது, ஒட்டக்குத்தர் தான் வருவார். கேள்வி 15, துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் நான்மணிக்கடிகை. கேள்வி 16, ஓங்கு என்ற அடைமொழி கொண்ட நூல் எது? ஓங்கு பரிபாடல். கேள்வி 17, உரையாசிரிய சக்கரவர்த்தி என போற்றப்படுபவர் யார்? உரையாசிரிய சக்கரவர்த்தி என போற்றப்படுபவர் மு. கோபாலகிருஷ்ணமாச்சாரி. உரையாசிரிய சக்கரவர்த்தி என போற்றப்படுபவர் மு. கோபாலகிருஷ்ணமாச்சாரி. மாதனுபாங்கி என பெயருடையவர் யார்? திருவள்ளுவர். கேள்வி 19, பிரித்து எழுதுக. தாதூதி, பிரித்து எழுதுக. தாதூதி, தாது கூட்டல் ஊதி. கேள்வி 20, கூத்தராற்றுப்படை என்ற அடைமொழியால் அழைக்கப்பெறும் நூல் எது? கூத்தராற்றுப்படை என்ற அடைமொழியால் அழைக்கப்பெறும் நூல் மலைபடுகடாம். கேள்வி 21, சரியான இணையை தேர்வு செய்க. திருக்குற்றால குறவஞ்சி நூலின் ஆசிரியர் திரிகுட ராசப்ப கவிராயர். சரி. ராவண காவியம் நூலின் ஆசிரியர் புலவர் குழந்தை. சரி. மீனாட்சியம்மை குரம், மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ்நாவே குமரகுருபரர். சரி. தில்லை கலம்பகத்தை எழுதுவது இரட்டை புலவர். ஸோ சரியான விடை 1, 2, 3, 4 இணையும் சரியாக இருக்குது. கேள்வி 22,
வீரமாமுனிவர் எழுதாத நூல் எது? வீரமாமுனிவர் எழுதாத நூல் சத்தியவேத கீர்த்தனை. சத்தியவேத கீர்த்தனை நூல் எழுதந்து யாருன்னா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. வீரமாமுனிவர் எழுதாத நூல் சத்தியவேத கீர்த்தனை. சத்தியவேத கீர்த்தனை நூல் எழுதியவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. அப்போ வீரமாமுனிவர் எழுதிய நூல்கள் திருக்காவலூர் கலம்பகம், அழுங்கல் அந்தாதி, அடைக்கல மாலை. திருக்காவலூர் கலம்பகம், அழுங்கல் அந்தாதி, அடைக்கலை மாலை. கேள்வி 23. தமிழ் தென்றல் என அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் தென்றல் என அழைக்கப்படுபவர் திருவிக. கேள்வி 24. குட்டி திருவாசகம் எனும் அடைமொழியை கொண்ட நூல் யாது? குட்டி திருவாசகம் எனும் அடைமொழியை கொண்ட நூல் திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி. சரியானோடைய ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 25. திருத்தொண்டர் மாக்கதை எனும் அடைமொழியால் அழைக்கப்பெறும் நூல் யாது? திருத்தொண்டர் மாக்கதை எனும் அடைமொழியால் அழைக்கப்பெறும் நூல் பெரிய புராணம். பெரிய புராணத்தின் ஆசிரியர் சேக்கிலார். கேள்வி 26. சின்னூல் என்ற அடைமொழி கொண்ட நூல் எது? சின்னூல் என்ற அடைமொழி கொண்ட நூல் நேமிநாதம். நேமிநாதத்தின் ஆசிரியர் குணவீர பண்டிதர். சின்னூல் என்ற அடைமொழி கொண்ட நூல் நேமிநாதம். கேள்வி 27. தவறானது எது? திருப்பல்லாண்டு நூலின் ஆசிரியர் பெரியாழ்வார். திருவாய் மொழியின் ஆசிரியர் நம்மாழ்வார். பெருமாள் திருமொழியின் ஆசிரியர் குலசேகர ஆழ்வார். சிறிய திருமடல் திருப்பானாழ்வார் வருவார்னா கிடையாது. சிறிய திருமடல் நூலின் ஆசிரியர் திருமங்கை ஆழ்வார். அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 28. போர்க்களம் பாடுதல் என்ற துறையை சேர்ந்த புறநூல் எது? போர்க்களம் பாடுதல் என்ற துறையை சேர்ந்த புறநூல் களவழி 40. கேள்வி 29. பொறுத்துக. பண்டிதமணி கதிரேச செட்டியார் எழுதிய நூல் உதயன சரிதம். பண்டிதமணி கதிரேசர் செட்டியார் எழுதிய நூல் உதயன சரிதம். காசு பிள்ளை எழுதியது பழந்தமிழ் நாகரிகம். பழந்தமிழ் நாகரிகம் என்ற நூலை எழுதியவர் காசு பிள்ளை. மறைமலை அடிகள் அறிவுரை கொத்து என்ற நூலை எழுதியவர் மறைமலை அடிகள். எஸ் வயாபுரி பிள்ளை காவிய காலம் என்ற நூலை எழுதியது எஸ் வயாபுரி பிள்ளை. காவிய காலம் என்ற நூலை எழுதியவர் எஸ் வயாபுரி பிள்ளை. சரியானோட ஆப்ஷன் ஏ. கேள்வி 30. ஆதிசங்கரர் இவரை திராவிட சிசு என்று என்றார். யாரை திராவிட சிசுன்னு சொன்னார் ஆதிசங்கரர்னா? திருஞான சம்பந்தர். அப்போ திராவிட சிசு என்று அழைக்கப்படுவர் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தரை திராவிட சிசுன்னு சொன்னது ஆதிசங்கரர். இந்த வீடியோவை பொறுத்தவரை பொது தமிழ்லேருந்து 30 கேள்விக்கான விடை குறிப்பில் பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.